ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்க விரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது மலையாளம்ல 2024 எடுக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா தான் கிஷ்கிந்தா காண்டம். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ அவைலபிளா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஆஷிப் அலிக்கும் அபர்ணாக்கும் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஊருக்குள்ள எலெக்ஷன் வர்றதுனால போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே கன் லைசன்ஸோட வச்சிருக்கவங்க எல்லாம் கன்னை சரண்டர் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஆசிப் அலியோட அப்பா ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி. அவர் பேரில் லைசன்ஸோட ஒரு கன் இருக்குது. அண்ட் ஹீரோமே ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருக்கார். ஸோ இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கியை இப்போ சரண்டர் பண்ணணும். ஆனால் அந்த துப்பாக்கி காணும். நம்ம ஹீரோ, அவரோட அப்பா, இப்போ அபர்ணா, இவங்க எல்லாருமே வாழக்கூடியது இந்த வனப்பகுதியை ஒட்டி. அங்கே குரங்கு நடமாட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்களை இந்த மாதிரி குரங்குகள் எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது மரத்துக்கு மேலே தூக்கி போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறது உண்டு. ஸோ இதனால் அந்த குரங்கு தான் அந்த துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. இந்த காணாமல் போன அந்த துப்பாக்கியை சுற்றி நடக்கக்கூடிய ட்ராமா என்ன, அந்த துப்பாக்கி உண்மைக்கும் எங்கே இருக்குது, அந்த காணாமல் போன துப்பாக்கினால என்னென்ன விஷயங்கள் நடந்தேறியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக மிஸ்ட்ரி த்ரில்லராக எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஆனால் இந்த படம் ஒரு ஸ்லோ பேன் ட்ராமா தான். பட் அந்த ஸ்லோ பேன் ட்ராமாலேயும் நீங்கள் படத்தில் ஒரு நல்ல இன்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, ஒரு சில விஷயங்களை நீங்களே கெஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோன்னு. ஸோ நீங்கள் அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ஸ்லோனஸ் கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே போய்கிட்டு இருக்கும். மேலும் இந்த படத்தில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு அவங்களே பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதாவது படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட அப்பா ஏன் இப்படி நடந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. அப்புறம் தான் போக போக தெரியும் ஹீரோவோட அப்பாவுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். சொல்லப்போனால் ஹீரோவோட அப்பாவுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை வச்சு தான் அந்த படத்தோட மெயின் கான்செப்டே. அதில் அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் பயங்கர மிஸ்ட்ரியாக நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு. ஆனால் நம்ம நினச்சிருப்போம் ஹீரோவோட அப்பா இல்லை ஹீரோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே தோணுச்சு. இந்த படத்துல ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா கண்டிப்பாக கேரக்டர் ரைட்டிங் தான். அதுலேயுமே ஹீரோவோட கேரக்டர், ஹீரோவோட அப்பாவோட கேரக்டர், அந்த ஹீரோவோட அப்பாவை நடிச்சிருக்காரு பாருங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இடங்கள்ல எனக்கு வியப்பாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக படம் பயங்கரமான ஸ்ட்ராங். சினிமோட்டோகிராஃபிலாம் டாப் நாச்சாக இருக்கும். அந்த காட்டோட லொக்கேஷனை சினிமோட்டோகிராஃபி சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டப்பிங்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆஷிப் அலியோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து அவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னால் தான் ஒரு படம் பார்த்தேன், லெவல் கிராஸ்னு. அந்த படமும் சூப்பரான ஸ்கிரிப்ட், அதுவுமே ஒரு ஸ்லோ பேன் தான். ஆனால் அவர் சூஸ் பண்ணுற படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான படங்களை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நடிச்சு கொடுத்துட்ருக்காரு. இந்த படமும் கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டபிளான படமாக இருக்கும். ஃபைனலாக இந்த கிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிற படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.